மனம் ஒன்று போட்டாலே போதும்பா, எல்லாமே கையில் கிட்டும் அப்பப்பா. ஜிபூபா 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 பூபா பூபா, ஜிபூபா 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 பூபா பூபா, ஜிபூபா 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 பூபா பூபா, ஜிபூபா 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 பூபா பூபா. ஆபத்தில் காக்கும் இது எதையும் உருவாக்கும், ஒரு லாஜிக் எல்லாம் மேஜிக் பென்சில் நன்மை மட்டும் செய்யும். ஆஹா ஆஹா இது கையில் வந்தா நீ சூப்பர் மேன் தான். ஓஹோ ஓஹோ இதை தட்டி செல்ல போராடும் ஓர் கூட்டம் தான். ஜிபூபா 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 பூபா பூபா, ஜிபூபா 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 பூபா பூபா, ஜிபூபா 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 பூபா பூபா, ஜிபூபா 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 பூபா பூபா. இல்ல உடைச்சா இல்ல உடைச்சா உடைச்சா. நாம இங்க ஒளிஞ்சிருக்கிறத அந்த காத்தாடி பாத்திரம் உள்ளடா. ஓ, இவங்க தான் பென்சில்ல தேடி வந்தாங்களா? உங்களை ஒரு வழி பண்றேன். உங்களுக்காக மொகேமாளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப மக்கு கோமாளி. முகாம்போ அவன் கோமாளி இல்ல, 50 லட்சம் கொடுக்க போறேன் முதலாளி. உன்னை சுட்டுறா சுட்டுறா. என்னையா ஏமாத்தலாம் நினைச்ச அருண்? போ லில்லி வரா. ஏன் இன்னொரு வாட்டி பென்சில பத்தி பேசினா உன்னை கழுத்து நடிச்சு கொன்னுருவேன், ஜாக்கிரதை. நான் சொல்ற வேலை நீ செஞ்சா நான் உனக்கு 100 ரூபாய் தரேன். ரோட்ல ஒரு பஸ் ஒரு ஆள் அடிச்சிருச்சு. அந்த ஆள் ரத்த வெள்ளத்துல துடிக்கிறாரு. ஆட்டோமேன் அருணே, என்னையா ஏமாத்த பார்த்த? அவனை எப்படியாவது ஏமாத்தணும். எஸ். ஐயோ ஃபயர், காப்பாத்துங்க. லில்லி லில்லி பாவம், அவங்க அப்பா அம்மா வேற இல்ல. லில்லி லில்லி அருண் காப்பாத்துங்க. ஹெல்ப் அருண். அருண் அருண் காப்பாத்து. அருண் ஹெல்ப். அருண் காப்பாத்து. லில்லி கவலைப்படாத, இரு நான் அணைக்க ஏற்பாடு பண்றேன். சீக்கிரம் அருண். அருண் சீக்கிரம். என்ன சிரிச்சிட்டு இருக்க? நீ ஏமாந்தது பத்தி தான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நெருப்பு எப்படி? நான் கொளுத்துன பேப்பர்ல இருந்து இந்த ஃபயர் வந்தது. ஏய் பிசாசு, சனினா குரங்கு, எது பேய் மாதிரி கத்துறன்னு வந்து பார்த்தா பேய் மாதிரி உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க. போ. ஏய், இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அது வந்து நாடார் கடையில வாங்கினேன்னு சொல்லி இனி என்னை ஏமாத்த முடியாது. இந்த பென்சில் மேஜிக் பென்சில் தானே? இல்ல, அது மேஜிக் பென்சில் இல்ல, சாதாரண பென்சில் தான் சொல்லி என்னை ஏமாத்த முடியாது. அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த பென்சில் சாப்பாடு கொடுத்தியா? படுக்கையில படுக்க வச்சியா? என்ன மாதிரிலாம் மிரட்டின. ஏய், இது மேஜிக் பென்சில் தான், அதுக்கு என்னப்பா? இததான் நான் எதிர்பார்த்தேன். அருண், இந்த பென்சில் ஒன்ட்ட இருக்கிறது உன்னோட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு வாட்டி பென்சில குடு, பேனா குடு ஏதாவது கேட்ட ஜீபும்மா பென்சில் கிட்டே சொல்லி உன் வாய ஊசி நூலால தச்சிரு சொல்லுவேன், ஜாக்கிரதை. ஐயோ வேண்டாம் அருண், அந்த பென்சில் ஒன்ட்டே இருக்கட்டும். அந்த பென்சில் ஒன்ட்ட இருந்தாதான்
நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நான் ஏதாவது கேட்டா கிரியேட் பண்ணி தருவேல்ல. அது என் மூட பொறுத்து. எனக்கு ஆரம்பிச்சியா பென்சில குடு குடுன்னு? அது இல்ல அருண், நான் உனக்கு காஃபி போட்டு தட்டுமான்னு கேட்டேன். அது அப்படி மரியாதை இருக்கணும். போயிட்டு சூடா காபி போட்டு லைட்டா அதுல பால் ஊத்தி டிகாஷன் கலந்து அதுல நிறைய சர்க்கரைய கொட்டி சூப்பரா கலந்து சூடா ஆத்தி ஆத்தி கம்மி பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டே கொண்டு வா. அதுவும் பாலாடைய போட்டு கொண்டு வா போ. சரி அருண். ஓய் ஃபேனா போட்டு போ, வேகுதுல கண்ணு தெரியல. சரி சரி. இல்ல இனிமேல் வில்லி இல்ல, நமக்கு காலடியில இருக்கிற சின்ன பாப்பா. அருண் நல்லா ஏமாந்துட்டான். நானாவது பயப்படாது சும்மா பயந்து பயந்து நடிச்சேன். பென்சில் அவன்கிட்ட இருக்குன்னு ஒத்துட்டான்ல, இனி பார் நான் அவனை அழ வைக்கிறேன். டேய் அருண், இங்க பர்ஸ் வச்சிருந்தனே பாத்தியா? இன்னும் பாக்கல, பாத்தா எடுத்து தரேன். கொழுப்புடா உனக்கு, கொழுப்பு. நான் பர்ஸ் வச்சுட்டு தேடிட்டு இருக்கேன், கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், இல்லனா இப்படிதான் தேட வேண்டியது இருக்கும். எவ்வளவு கொழுப்பு பாத்தியா? நேரம்டா, எல்லாம் என் நேரம். நீ சொல்லி கேட்க வேண்டியதா இருக்கு என் நேரம். அம்மா பர்ஸ தொலைச்சிட்டு தேடுறாளே, எடுத்து கொடுப்போம்ல. பேச வந்துட்டான். அவங்கவுங்க வேலைய அவங்கதான் பாக்கணும். என் வேலைய நான் பாத்துட்டு இருக்கேன்ல, டாடி வேலைய டாடி பாக்குதுல, உன் வேலைய நீயே பாத்துக்கோ. பேசுவேடா, பேசு, நல்லா பேசு. ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட பேக காணோம், என் புக்க காணோம், என் பென்சில காணோம், அத காணோம், இத காணோம் தேடுவேல்ல, அப்பா உன்னை கவனிச்சுக்கிறேன். எங்கடா போகும் உன் புத்தி? அப்படியே அப்பா பரம்பரை, கொஞ்சம் கூட ஹெல்ப்பே பண்ணாத புத்தி, அப்படியே அப்பா மாதிரி. வசந்தி, இந்த டை இந்த ஷர்ட்டுக்கு மேட்ச் ஆகுது இல்ல? வாங்க சார், இன்னும் நீங்க வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன? ஒண்ணும் இல்ல, என்னோட பிரீஃப் கேஸ் எங்கயோ வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியல. பிரீஃப் கேஸ், ஆபீஸ் புக், ஆபீஸ் ஃபைல், அது லொட்டு லொஸ்குன்னு கேட்டா நான் எடுத்து கொடுக்கணுமா? என்னால முடியாது, நீங்களே தெரிவிங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? ஆமா, இப்பதான் உங்க அருமை மக உத்தரவு போட்டிருக்கான். அவங்க உங்க வேலையை அவங்களே பாத்துக்கணும்னு. உங்க வேலையை நீங்களே பாத்துக்குங்க. ஆமா பா, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ண தோணுதா? உங்க பரம்பரையே அப்படிதான். ஆமா, இவர் பரம்பரை பெரிய ரெண்டு பரம்பரை. பேர் பரம்பரையும் மோசமான பரம்பரை. சபாஷ், சரியான பரம்பரை. டேய், ஏதாவது பேசுன கொன்னுடுவேன். நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், பர்ஸ காணோம்னு தேடிட்டு இருக்கேன். இதுல மார்க்கெட்டுக்கு வேற போனோம். என்னங்க ஏன் கத்திட்டு இருக்க? ஐயோ, என்ன? நான் என் பர்ஸ எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டேன். எனக்கு பணம் கொடுங்க, நான் மார்க்கெட் போகணும். பொம்பளையா நீ? காலாங்கத்தால வந்து பணம் வேணும்னு கேட்டுட்டு. பணம் கொடுங்கன்னா பேசுங்க பாரு. உங்க பர்ஸ் டாடி வச்சிருக்காரு. ஐயோ, பர்ஸ பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்களா? இப்படி ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நோ. மம்மி, வெச்சிட்டு இல்ல, கட்டிக்கிட்டு. ஆமா, கட்டிக்கிட்டு. இவரை கட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்படுறது இல்லாம இவர் பர்ஸ ஜோபில வச்சுட்டு சுத்தி சுத்தி வருவாரா? இவரை சுத்தி நான் வரணுமா? இது பத்தாதுன்னு இந்த லட்சணத்துல இவரு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. உங்க பிரீஃப் கேஸ மம்மி தூக்கிட்டு போறாங்க. கால்ல இருந்து தேடுறேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உன்னை நான் வச்சுக்கிட்டு. டாடி, வெச்சிட்டு இல்ல டாடி, கட்டிக்கிட்டு. ஆமா, கட்டிக்கிட்டு. என்ன சுகத்தை கண்ண? காலில இருந்து பிரீஃப் கேஸ் காணோண்டு இங்க அங்க தேடிட்டு இருக்கேன். இந்த அம்மா மார்க்கெட் எடுத்து போறாங்க. மார்க்கெட் என்னங்க, இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட்ல விட்டுடுங்க. என்னது மார்க்கெட்டுக்கா? என்ன விளையாடிட்டு இருக்கியா? இன்னைக்கு சனிக்கிழமை, உனக்கு லீவு, எனக்கு ஆபீஸ் இருக்கு. 10 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருக்கணும், 10:30 மணிக்கு எம்டியோட மீட்டிங், 11 மணிக்கு கிளையண்ட் மீட்டிங். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நீயே நடந்து போ. சரி, நானே போய்க்கிறேன், தள்ளுங்க. டாடி, எனக்கு மேக்ஸ் புக் வாங்கிட்டு வந்துருங்க. அதெல்லாம் முடியாது, உங்க அம்மாவை கேளு. சரி, வீடியோ கேம் வாங்கிட்டு வாங்க. அதுவும் முடியாது, உங்க அம்மாவை கேட்டுக்கோ. எதுவுமே முடியாதா? எதுவும் முடியாது. டாடி, தாண்டு போடாம போறீங்க. அதுவும் முடியாது. ஜி பூம்பா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்